படம் நல்லா இருக்குண்ணா. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சிக்கலில் ஒரு பெண்ணு மாட்டிக்கிறாங்க குழந்தையோட. அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கங்கிறது தான். இதுக்கு பின்னாடி ஒரு சமூக விரோத கும்பல், செம்மரக்கட்டை கடத்தல், பல்வேறு கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதை எப்படி இவங்க கையாண்டு வெளியில் வந்தாங்கங்கிறது தான். ஹீரோயினாக நடிச்சிருக்கவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் பிளாக் நல்லா பண்ணியிருக்காங்க. அதைத்தான் சொல்கிறேன், நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ ஒரு பெரிய ஹீரோயினுக்கு ஈக்குவலாக ஒரு காலத்தில் விஜயசாந்தி அந்த மாதிரி பார்த்து அது அந்த ரேஞ்சில் இருக்குது. சோசியல் மெசேஜ் ஒரு அவேர்னஸ் தான். பெண்கள் எல்லாரும் இந்த தன்னை காப்பாற்றிக்கிற ஒரு தற்காப்பு கலை இருக்குன்ற மாதிரி தான். ஒரு திடீர்னு யதார்த்தமாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா அதுலேருந்து எப்படி விடுவிக்கிறன்றது தானே ஒரு விஷயம். ஓகே, பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், டீமோட பார்த்தோம். டைரக்டர் தினேஷ் தீனா அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் அவங்க கூட ஒரு விஜயசாந்தி ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் அந்த லெவலில் இருக்குது. சூப்பர் சுப்ராயன் அவர் தான் ஸ்டண்ட்லாம் கொடுத்துருக்காரு. அண்ட் சக்தி சார் அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இப்போ வந்திருக்காரு ஸ்க்ரீனில், வில்லனாக நடிக்கிறாரு. வில்லனுக்குமே வந்து டான்ஸு பாட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, விறுவிறுப்பாக போகுது, போர் அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நானுமே அதில் மெசேஜ் எப்போவுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், லேடிஸாக இருக்கட்டும், எனி டைம் எனிவேர் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஹீரோயினோட அதை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அதை சொல்லலாம் நம்ம. அண்ட் நானுமே அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், இதே விஜயசாந்திக்கு ரேஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போது அந்த லெவலில் ஒரு ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு சாங்ஸ் வந்து ஒரு 2 சாங்ஸ் ஏதோ இருக்குது. அதில் ரெண்டுமே நல்லாயிருக்கு. மியூசிக் ஸ்கோர் கூட வெரி குட். எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு பிரதர். ஸோ படம் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டான சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதில் ஆக்ஷன்ஸ் அண்ட் டேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ளே, ஸோ இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தோட செகண்ட் வெர்ஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் கம்பேரிட்லி ஸோ மோர் தென் பெட்டர் தென் ஃபிலிம். மியூசிக் ஓகே பிரதர். ஸோ அந்தளவுக்கு சாங்ஸ் எதுவும் கிடையாது, பட் மியூசிக்லாம் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. சக்தி வந்து வில்லனாக ட்ரை பண்ணியிருக்காப்புல, அது வந்து பக்காவாக அவருக்கு சூட் ஆகுது. அதில் சக்தி வந்து ஒரு வாய்ஸ் ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காரு, எம்ஆர் ராதா மாதிரி ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காரு. அது பக்காவாக வந்து கிளிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது 2 hours இனாஃப்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டைமிங் டியூரேஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் போரிங் ஆகிருந்துருக்கும். ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் ரத்த காட்சிகள் இல்லை, ஒரு கிளாமர் காட்சிகள் கிடையாது. ஒரு டீசெண்டாக வந்து ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு டீசென்ட் ஃபிலிம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காரு. ஆனலி படம் நல்லா இருக்குது சார். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் தான். நல்லா பண்ணியிருக்காங்க சிந்தியா மேடம். டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தினேஷ் தீனா அவர் நல்ல ஒரு புது டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சக்தி சாருக்கு இது ஒரு புது அவதாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அதில் அவங்க நல்லா ஃபைட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அதில் படம் பார்க்கலாம் சார், நல்லா இருக்குது. வெறும் நல்லா போகலாம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது சார் படங்கள் வந்து. சோசியல் மெசேஜ்னு என்ன, கடத்தல் தடுக்கிறது அந்த சம்மந்தப்பட்டது தான். அதில் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். அதில் ஆனலி படம் நல்லா இருக்குது சார். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் தான். நல்லா பண்ணியிருக்காங்க சிந்தியா மேடம். டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தினேஷ் தீனா அவர் நல்ல ஒரு புது டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சக்தி சாருக்கு இது ஒரு புது அவதாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அதில் அவங்க நல்லா ஃபைட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அதில் படம் பார்க்கலாம் சார், நல்லா இருக்குது. வெறும் நல்லா போகலாம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது சார் படங்கள் வந்து. சோசியல் மெசேஜ்னு என்ன, கடத்தல் தடுக்கிறது அந்த சம்மந்தப்பட்டது தான். அதில் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். அதில் ஓகே சார். படம் அண்ணி நல்லா இருக்குங்க. ஒன் டைம் ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபுல் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், ஹீரோயின் சென்ட்ரிக் நம்ம இதில் ரொம்ப நாளாக ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்திருக்கு, பட் ஃபுல் ஆக்ஷன் ஃப்ளெஜ்டாக வரல. ஸோ ஒரு நாள் நைட்டில் நடக்கிற
படம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே இவங்களை சுற்றி தான் இருக்குது. ஸோ 3 or 4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே இவங்க வர்றாங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர்றாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டில் நடக்கிற படம். எப்படி அங்கேருந்து அவங்க குழந்தைய உள்ள தெரியாமல் மாட்டிக்கிறாங்க, எப்படி அங்கேருந்து அவங்க வந்து இது தப்பிச்சு வர்றாங்க அப்படின்றது கதையை எடுத்திருக்காங்க. ஒரு பொருள் அங்கே உள்ள மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பேகை. அந்த பேகை வந்து கேங்ஸ்டர் கூட்டத்தில் மாட்டனால எப்படி அதிலிருந்து எடுத்துகிட்டு அது வெளியே வர்றாங்க, அவங்க ஏன் ஃபைட் பண்ணுறாங்க, எல்லாமே அங்கங்கே வந்து இது த்ரில்லிங் சீக்வன்ஸாக கடைசியில் வந்து என்ன ரீசன்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஒரு 2 minutes வந்து ஹீரோயின் ஏன் இது பண்ணுறாங்க, அந்த பேக்கில் என்ன இருக்குது, எதுக்காண்டி அவங்க அவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி அவங்க குழந்தைய மட்டும் காப்பாற்றாமல் அந்த பேக்கில் என்ன இருக்குன்றத சொல்லும்போது கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எமோஷனாக இருக்குது ஃபிலிம் கடைசியாக. கரெக்டாக 2 hours தான். அது எடிட்டிங்க்கு கிறிஸ்பாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நல்லாயிருக்கும். பிஜிஎம் எல்லாமே நல்லாயிருக்கு. படம் ஃபேமிலி கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அங்கங்கே காமெடி எல்லாமே இருக்குது. வந்து பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம்.